ஹலோ யூஎஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது த மோஸ்ட் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க மாட விளக்கு. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இந்த மாட விளக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு 30 ரூபீஸ் செலவு பண்ணால் போதும். அதுக்கு நமக்கு தேவையானது இந்த ஸ்டீல் வடிகட்டி மட்டும்தான். இந்த ஸ்டீல் வடிகட்டியை இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. எல் ஷேப்பில் இருக்க மாதிரி இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு உள்ளே இருக்குது பார்த்திங்களா அந்த ஜல்லடை, இந்த ஜல்லடையை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு துணி வெட்டுற கத்திரிக்கோலில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா அது ஸ்டீல் அப்படிங்கிறதுனால கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் கட்டர் வச்சு கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இந்த மாதிரி கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பிசுறு இருந்துச்சு அப்படின்னா மடக்கி விட்டுக்கோங்க உள்ளார, இல்லைன்னா நம்ம வாஷ் பண்ணும்போது கையில் இது பிடிச்சிரும். ஸோ கட்டர் வச்சு நல்லா ஒட்ட வெட்டிடுங்க. வெட்டிட்டு சின்ன சின்ன பிசுறு இருந்தால் மட்டும் உள்ளுக்கு இருக்கிற மாதிரி மடக்கி விட்டுருங்க. எல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். கரெக்டாக எல் ஷேப் வர மாதிரி நல்லா கரெக்டாக மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இப்போ இந்த வடிகட்டியில் வைக்கிற மாதிரி ஒரு சின்ன பிளேட் வச்சுக்கோங்க. பிளேட் வந்து சில்வர் பிளேட் யூஸ் பண்ணாதீங்க. விளக்கு வைக்கிறதுக்கு எப்போவும் சுவாமிக்கு நம்ம யூஸ் பண்ணுறது எப்போவும் சில்வர் பிளேட்டை யூஸ் பண்ணக்கூடாது. பித்தளை தட்டு கடையில் கிடைக்கும், சின்ன பிளேட்டாக வாங்கிக்கோங்க. இந்த வடிகட்டிக்கு தகுந்த மாதிரி சின்ன பிளேட்டாக வாங்கிக்கோங்க. கொஞ்சம் அந்த வடிகட்டியோட கொஞ்சம் வெளியில் இருக்கணும். சின்னதாக இருந்தால் உள்ளே விழுந்துடும். ஸோ கொஞ்சம் வெளியில் இருக்க மாதிரி பிளேட் வாங்கிக்கோங்க. அப்போ தான் அதில் கரெக்டாக உட்காரும். நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த வடிகட்டியில் நிற்காது. நம்ம மடக்கியிருக்கோம் பார்த்திங்களா எல் ஷேப்பு, அந்த இடத்துல போய் அந்த தட்டு வந்து இடிக்கும். அதனால் கரெக்டான சைஸ் வாங்கிக்கோங்க. இந்த வடிகட்டி பார்த்திங்க அப்படின்னா 30 ரூபீஸ் தான். இதோட பெரிய சைஸ் வாங்கினீங்கன்னா 50 ரூபீஸ் 60 ரூபீஸ் வரும். நான் சின்ன சைஸ் தட்டு சின்ன விளக்கு யூஸ் பண்ணுறதுனால நான் 30 ரூபீஸ்க்கே நான் வாங்கிட்டேன். இந்த மாதிரி தட்டு கரெக்டான சைஸில் வாங்கிக்கோங்க, உள்ளே விழுந்துடாதபடி. ஏன்னா நம்ம விளக்கு வச்சதுக்கப்புறம் அது ஆடாது, கரெக்டாக இருக்கும். வச்சுட்டு நான் சின்ன சைஸு ஸ்க்ரூவும் வாசரும் யூஸ் பண்ணுறேன். அந்த வடிகட்டியில் ஹோல் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஹோல் வழியாக ஆணி வந்து அந்த பக்கம் போயிடும். நம்ம கலட்டுற மாதிரி இருக்கக்கூடாது, கரெக்டாக ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதனால் நான் வாசர் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் கண்டிப்பாக வாசர் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை ஃபிட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி சுவரில் வந்து இந்த மாதிரி இருக்குது. அந்த ஸ்க்ரூ ஆல்ரெடி இருந்துச்சு. அந்த ஸ்க்ரூவை நான் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த வடிகட்டியை அங்கே ஃபிட் பண்ண போகிறேன். இந்த ஹோலுக்கு நேராக வச்சுட்டு நான் இந்த சைடு வாசர் வச்சு டைட் பண்ணிக்குவேன். இந்த வடிகட்டி ஆடாதபடிக்கு நான் டைட் பண்ணிவிடுவேன். நீங்களும் வாசர் வச்சு ஆணி அடிச்சுக்கோங்க, சின்ன சைஸ் ஆணி அடிச்சுக்கோங்க, கரெக்டாக ஃபிட் ஆகிடும். இதாங்க இந்த மாதிரி வாசர் வச்சு நான் ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிக்குவேன். ஒரு நிமிஷம் நான் திருப்பி வச்சு டைட் பண்ணிக்கிறேன். இப்போ அங்கே ஃபிட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. ஓகேங்களா? இதில் தீபம் ஏற்றணும் அப்படின்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். வர்றவங்களாம் கேட்பாங்க, எப்படி இப்படிலாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் எப்போவுமே தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னா தட்டுலையும் விளக்குலையும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு தீபம் ஏற்றுங்க. அதே மாதிரி தீபத்துக்கு ஒத்த திரி போட்டு தீபம் ஏற்றாதீங்க. 2 திரியை ஒன்றா போட்டு விளக்கு ஏற்றுங்க. விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி நம்ம திரியை ஃபஸ்ட்டு போடக்கூடாது. தீபத்தில் எண்ணெயை விட்டுட்டு அப்புறம் தான் திரி போடணும். திரியை போட்டு விளக்கு ஏற்றுங்க. இதே மாதிரி 2 சைடும் நீங்கள் ஏற்றிக்கோங்க. எங்களோட வீடு வந்து தெற்கு பார்த்து இருக்கிறதுனால நான் தீபத்தை இப்போ கிழக்கு பார்த்து வச்சுருக்கேன். உங்கள் வீடு எந்த திசையை பார்த்துருக்கோ, நமக்கு எந்த திசையை நோக்கி தீபம் எரியணுமோ அந்த திசையை நோக்கி நம்ம திருப்பி வச்சுக்கலாம். இப்போ நம்ம மாடை வாங்கி மாட்டினோம் அப்படின்னா நம்ம கை பட்டது அப்படின்னா மாடை வந்து ஆடிரும், விளக்கும் எல்லாம் எண்ணெயெல்லாம் கீழே ஊற்றிடும். இப்போ இதில் நம்ம கை பட்டாலும் அந்த வடிகட்டி பார்த்திங்கன்னா ஆடாது, நல்லா ஃபிட்டாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் ஏற்றி பாருங்கள், அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். யாரெல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பயனுள்ள வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.